இளன்மலை வில்லாரருளிய பொல்லாரிணை மலர் நல்லார் புனைவரே. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெரும் துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. சிற்றம்பலம். பெரியோர்களே, ஆசிரியர் பிரமுகனார் மெய்கண்ட தேவ நாயனார் அருளிய சிவஞான போத ஞான நூல் அதன்கண் 8வது நூற்பா இப்பொழுது தொடங்க வேண்டும். முந்தைய 7வது நூற்பாவிலே உயிருடைய உண்மை இயல்பு வரையறுக்கப்பட்டது. உயிரின் உண்மை இயல்பாவது அது சார்ந்ததன் வண்ணம் இருக்கும். தூய அறிவாகின்ற பதிப்பொருள் அதனிடம் இருந்தும், அறிவே அற்ற ஜடப்பொருளாகின்ற பாசம் அதனிடம் இருந்தும் வேறுபட்டு இரண்டையும் அறிவதாக, அவ்வாறு அறியும் பொழுது இரண்டினாலும் அறிவதாக, அறிந்ததோடு நிற்காமல் அந்த அறிவினாலே இரண்டின் கண்ணும் அழுந்தி நுகர்வதாக, இங்கனம் சார்ந்ததன் வண்ணம் இருப்பது எதுவோ அது உயிர். இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா அன்பா என்று அதனுடைய உயிரை பற்றி அறிந்தோம். இவ்வாறு உயிரினுடைய உண்மை இயல்பினை அறியும் பொழுது உயிரானது பதியினையும் சாரும் பாசத்தையும் சாரும் என்றாலும், தற்பொழுது நாம் பாசத்தை தான் சார்ந்து துன்பத்தை நுகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு மாறாக நஞ்சுண்டவன் அந்த நஞ்சினை முறிக்கும் மருந்தினை தேடி உண்பதை போல உயிரானது வீட்டு நெறியை நாடி அதன்கண் தலைப்பட்டு இறைவனை சார்ந்து இறைவனை அறிகின்றது. இப்பொழுது உயிர் சார்ந்ததன் வண்ணம் இருக்கும் என்றாலும் உயிருக்கு மேற்கொண்டு பிறப்புகளை தருவதும் இன்ப துன்பங்களை விளைவிப்பதும் அறிவு மயக்கத்தை தருகின்ற அகப்புற பற்றுக்களை வளர்ப்பதுமாகின்ற பாசச்சார்பு என்பது துன்பத்தை தருவது மட்டுமல்ல, அது உயிரின் இயல்புக்கு விரோதமானது, மாறானது. எப்படி ஐயா கூறுகிறீர்கள் அப்படின்னு கேட்டா, ஒரு அரசகுமாரன் காட்டிலே வேடர்களிடத்திலே வளர்வது என்பது இயற்கைக்கு மாறானது. நல்ல புல்லினை மேய்ந்து வீட்டிலே அன்போடு வளர்க்க தகுவதாக என்ற ஒரு பசுங்கன்று காட்டிலே பன்றிகளோடு சேர்ந்து வளர்வது என்பது இயற்கைக்கு மாறானது. அதை போல தற்போது ஐம்பொறிகள் உள்ளிட்ட மாயையின் கருவிகளோடு உயிரானது ஒரு உடம்பிலே பிறப்பெடுத்திருந்தாலும், இது சார்ந்ததன் வண்ணம் தன்னை பாசமாக அறிந்து வந்தாலும், இந்த சார்பு என்பது இதற்கு துன்பத்தை தருகின்ற காரணத்தினாலேயே இயற்கைக்கு மாறானது. ஒரு சார்பு இயற்கைக்கு மாறானது, செயற்கையானது என்பதற்கு 2 அடையாளங்கள். ஒன்று, அந்த சார்பினாலே இன்பம் விளைவதில்லை, துன்பம் விளைகின்றது. இரண்டாவது, அடிப்படையிலேயே அது இயல்பானதன்று. எப்படி என்று கேட்டால், உயிர் ஓர் சித்து பொருள், பாசம் ஓர் அச்சித்து பொருள் என்பதனால சார்ந்திருந்தாலும் இந்த சார்பு இயற்கைக்கு மாறானது. சித்திற்கு சித்தன்று சேர்விடம் வேறுண்டோ என்று திருமந்திரம் கேட்கின்றது. சித்தாகின்ற உயிருக்கு பெருஞ்சித்தாகின்ற கடவுளோடுதான் சேர்க்கை என்பது இயற்கையானது. ஆகவே வடிவத்தினாலே உயிருக்கு இறைவனோடு சேர்க்கை என்பது இயற்கையானது. மற்றும் அந்த சேர்க்கையினாலே மாறாத இன்பம் நிகழ்கின்றது. பயனும் சீரிய பயனாக இருக்கின்றது, உயர்ந்த பயனாக இருக்கின்றது என்பதனால இறைவனோடு இந்த உயிருக்கு சேர்க்கை சார்பு என்பது இயல்பானதென்றும் மேலானதென்றும் பெரியோர்கள் கடைபிடிக்கின்றார்கள் என்பதனால அந்த சார்பு மேலை சார்பு என்று சொல்லப்படும். தற்போது காணப்படுகின்ற பாசச்சார்பு என்பது கீழை சார்பு என்று சொல்லப்படும்.
உயிரினுடைய உண்மை இயல்பினை அறிந்த ஓர் உயிர் கீழை சார்பிலே இருக்கின்ற அந்த ஆர்வத்தை விடுத்து இறைவனுடைய திருவடி சார்பினை பெறுவதற்கு முயற்சி செய்யும். அவ்வாறு செய்கின்ற முயற்சிகள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற வடிவங்களை பெறும். சரியை என்பது உடம்பினாலே பெருமானுக்கு தொண்டு செய்வது. கிரியை என்பது உடம்பினாலும் உள்ளத்தினாலும் பெருமானுக்கு தொண்டுபடுவது, பெருமானுடைய வடிவத்திலே அவனை பூசிப்பது. யோகம் என்பது சரியை, கிரியை மார்க்கங்களிலே இந்த உயிரானது ஈடுபடும் பொழுது கருவி கூட்டத்தினாலே ஏற்படுகின்ற மயக்கத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக பயிற்சிகளை மேற்கொள்வது, அது யோகம். இந்த மூன்றும் சேர்ந்து சைவத்திலே தவம் என்று சொல்லப்படும். சைவத்திலே தவம் என்று சொல்வது என்ன அப்படின்னு கேட்டா, உண்ணாதிருப்பது, உறங்காதிருப்பது, அதெல்லாம் தவம் இல்லை. அதெல்லாம் தவத்திற்கு அரண் செய்கின்ற நோன்புகள். உண்மையான தவத்திற்கு இவையெல்லாம் சிறிய அளவிலே அரண் செய்யும். அரண் என்றால் பாதுகாப்பு. ஒரு எல்லை கட்டுவதை போல ஒரு வீட்டிற்கு காம்பவுண்ட் கட்டுறோம். காம்பவுண்ட் என்பது வீடு இல்லை, இருந்தாலும் காம்பவுண்டு வீட்டினை பாதுகாக்கின்றது. அதே போல இந்த நோன்புகள் எல்லாம் தவத்திற்கு துணை செய்கின்றன. ஆனால் தவம் என்பது என்ன? பொதுவாக தவத்திற்கு வடிவம் சொல்லப்பட்டது. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை என்பது. அந்த தவம் பொதுவான தவம். ஆனால் கடவுளை அடைவதற்கு சிறப்பான தவம் வேண்டும். தவமே பொது என்றும் சிறப்பென்றும் சொல்லப்படும். தவத்தினுடைய பொது வடிவம் என்பது உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை, தனக்கு வரும் துன்பங்களை தாங்கிக் கொள்ளுதல். இங்கு தான் என்று சொல்லப்படுவது உடம்பு. தனக்கு துன்பம் விளைவிக்கின்ற பிற உயிர்களுக்கு பதிலுக்கு துன்பம் விளைவியாது பொறுத்து கொள்ளுதல். பிற உயிர்களுக்கு வருகின்ற துன்பத்தை முடிந்த வரையிலும் நீக்க முயற்சித்தல் அன்போடு. அந்த உயிர்களிடத்து அன்பு வேண்டும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும் என்ற இந்த கோட்பாடுகள் எல்லாம் பொதுவான தவம். ஆனால் இறைவனுடைய உண்மை வடிவத்தை உண்மையிலேயே அறிவதற்கான ஞானத்தை பெற வேண்டும் என்றால் அந்த ஞானத்திற்கு சாதனமாகின்ற தவம் என்ன என்று கேட்டால் இறைவனுக்கு நேரடியாக தொண்டுபடுவது என்பதனால அது சிவபுண்ணியம் என்று சொல்லப்படுகின்றது. தவமே பொது வடிவத்திலே பசு புண்ணியம் என்று சொல்லப்படும். அந்த தவமே கடவுளை ஒரு குருநாதன் நமக்கு அறிவிப்பதற்கு உரிய நிலையை அடைவதற்கு செய்யப்பட்டது என்றால் அது சிவபுண்ணியம் என்று சொல்லப்படும். அந்த சிவபுண்ணியத்தை தான் சரியை, கிரியை, யோகம் என்று கூறுகின்றார்கள். இது மூன்றும் தவம் என்று சொல்லப்படும். இந்த தவத்தை நிரம்பச் செய்தால் இந்த தவத்தின் பயனாக நமக்கு ஞானத்தை உபதேசிக்கின்ற ஞான ஆசிரியர் கிட்டுவார். இந்த தவத்தின் பயனாக ஒரு ஞானம் விளையும். அந்த ஞானத்திற்கு சாதன ஞானம் என்று பெயர். அந்த சாதன ஞானத்தின் வடிவம் என்ன என்று கேட்டால், ஒரு ஞானாசிரியன் நமக்கு கிட்டி அவன் நமக்கு சில உண்மைகளை உணர்த்துகின்றான் என்று சொன்னால், அவன் உணர்த்துகின்ற உண்மைகளை அவன் உணர்த்துகின்ற அந்த முறையிலேயே அவனைப் போலவே அறிந்து கொள்வதற்கு துணை செய்கின்ற ஞானம் சாதன ஞானம். அதாவது சாதன ஞானத்தினால 100% பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். இதனை சமாதானம் என்ற ஒரு நல் குணமாகவும் வேறு சில நூல்கள் கூறும். வேதாந்த நூல்களிலே சமாதானம் என்று இது கூறப்படுகின்றது. அதாவது நான் ஒன்றை கூறுகின்றேன் என்று சொன்னால் நான் அதனை எவ்வாறு அறிந்து வைத்து கூறுகின்றேனோ கேட்கின்ற நீங்கள் அவ்வண்ணமே அதனை உணர்வது என்பது சாதன ஞானம். இந்த சாதன ஞானத்தினை ஒரு உயிர் பெறுவதற்கு அது சரியை, கிரியை, யோகமாகின்ற தவத்தினை நிரம்பச் செய்திருக்க வேண்டும். இந்த தவத்தினாலே அது சாதன ஞானத்தையும் பெறுகின்றது, சாத்திய ஞானத்தை உபதேசிக்கின்ற குருநாதனையும் பெறுகின்றது. அந்த குருநாதன் உபதேசிக்கின்ற உண்மைகள் சாத்திய ஞானம் என்று சொல்லப்படும். அது ஏன் சாத்திய ஞானம் என்று சொல்லப்படுகின்றதுன்னு கேட்டா, இந்த உயிர் தொடர்ந்து தவம் செய்து குருநாதன் உபதேசிக்கின்ற உண்மைகளை என்ன செய்ய வேண்டும்? சாதித்துக் கொள்ள வேண்டும், ரியலைஸ் பண்ண வேண்டும்.
உறுதியாக பெற வேண்டும் என்பதனால குருநாதன் உபதேசிக்கின்ற உண்மைகள் சாத்திய ஞானம் என்று சொல்லப்படும். ஆக இந்த இருவகை ஞானங்களுக்கும் சரியை கிரிய யோகமாகின்ற தவம் என்பது மிக மிக அவசியம். இதனை பல பிறவிகளிலே செய்ய வேண்டும். அவ்வாறு பல பிறவிகளிலே நிரம்ப செய்திருப்பதனால ஒரு பிறவியிலே ஞானாசிரியன் வருவான். அது இறுதி பிறவி என்பது பொருள். சரியை கிரிய யோகமாகின்ற தவங்களிலேயே பெருமானிடத்திலே பேரன்பினால் தான் தவங்களை செய்கின்றோம். அதனால் வீடு பேறு கிட்டாதா? கிட்டும் என்று பல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்று ஒரு கேள்வி வருகின்றது. உண்மைதான். அதனால் கிட்டுகின்ற முக்தி நிலைகள் எல்லாம் பதமுக்தி நிலைகள் என்று சொல்லப்படும். சரியினாலே எய்துகின்ற முக்தி நிலை, அந்த முக்தி நிலையை சாலோகம், பெருமானோடு ஒரே உலகில் உறைவது என்ற பொருளை தருவது, அந்த முக்தி நிலை கிட்டும். கிரியையினாலே சாமீபம், பெருமான் அருகில் சென்று உலவுவது, பெருமானுக்கு அருகிலே செல்வது என்ற முக்தி நிலை கிட்டும். சாரூபம் என்பதனால யோகத்தினாலே சாரூபம் என்ற முக்தி நிலை கிட்டுகின்றது. அதாவது பெருமானை போலவே வடிவத்தை பெறுதல், அவனை போன்ற குணங்களை பெறுதல், செயல்களை செய்கின்ற ஆற்றலை பெறுதல் என்ற நிலை அது சாரூபம் என்று சொல்லப்படும். ஆனால் ஞானத்தினால் தான் திருவடி கிட்டும். அந்த திருவடி கிட்டினாலுடைய இந்த உயிர் மீண்டும் பிறக்கும் என்று பார்க்கின்றோம். ஆகவே திருவடியிலே இரண்டர கலத்தல், அது பரமுக்தி, மேலான முக்தி என்று சொல்லப்படுகின்றது. அதனை நோக்க ஏனவையெல்லாம் அபரமுக்தி, அதாவது பரமுக்தி அல்லாத முக்தி, கீழான முக்தி என்ற சொல்லினை நூல்கள் பயன்படுத்த மாட்டார். அவையும் உயர்ந்த முக்தி நிலைகள் தான். அவற்றை பதமுக்தி நிலைகள் என்று சொல்வார்கள். இப்பொழுது உடம்பினாலே இறைவனுக்கு தொண்டுபடுகின்ற அந்த சரியை நிலை, அதனை தொண்டு நெறி என்றும் தாச மார்க்கம் என்றும் கூறுவார்கள். அதனால எய்துகின்ற பதமுக்தியில ஒரு அலுவலகத்திலே பணி செய்கின்ற ஒரு ஊழியர் அந்த அலுவலகத்தில் இருக்கின்ற எந்த பகுதிக்கும் தடையின்றி செல்கின்ற உரிமையை பெறுகின்றார். அதை போல பதமுக்தியினாலே ஒரு உயர்ந்த உருத்திரலோகத்தை பெற்ற, இந்த சரியிலே நின்று உருத்திரலோகத்தை பெற்றவர் அந்த உலகத்திலே எங்கும் தடையின்றி செல்கின்ற உரிமை பெறுகின்றார் என்பதனால அது அந்த உலகிலே வாழ்கின்ற இன்பத்தை தருகின்றது. அதனை சாலோகம் என்று கூறுகின்றோம். அந்த பணியாளரை நோக்க ஒரு வீட்டிலே வீட்டிற்கு உரிய தலைவனுடைய பிள்ளை அந்த தந்தையினுடைய அருகிலேயே சென்று இன்பத்தை அடைவதை போல கிரியா மார்க்கத்திலே நிலை பெற்றவர்கள் தாங்கள் செல்கின்ற உயர்ந்த புவனங்களிலே அந்த புவனங்களுக்கு பதிகளாக இருக்கின்ற தலைவர்கள் மாட்டு மைந்தர்களைப் போல அருகிலே இருக்கின்ற பயனை பெறுகின்றார்கள். அதனால அந்த கிரியா மார்க்கம் என்பது மகன்மை நெறி என்றும் சத்புத்திர மார்க்கம் என்று சொல்லப்படும். இதனால் விளைவதும் பதமுக்தி தான். தொடர்ந்து யோக பயிற்சிகளை மேற்கொண்டவர்கள் உருவத்தினாலும் அந்த புவனபதிகளோடு ஒத்திருப்பார்கள். அதனால தோழமை உரிமையினை பெறுகின்றார்கள். அந்த தலைவர்கள் அவர்கள் அமர்கின்ற ஆசனத்தில் இவர்கள் அமர்ந்து அவர்களுடைய பணிகளை மேற்கொள்வதும் பார்க்கின்றோம். அது தோழமை உரிமையினால அது கிட்டுகின்றது என்பதனால இந்த யோக மார்க்கத்தினாலே கிட்டுகின்ற பதமுக்தி நிலை சாரூபம், ஒத்த வடிவத்தை பெறுதல். அதாவது பார்ப்பதற்கு தலையிலிருந்து கால் வரை ஒத்த உருவம் என்று இதனை புரிந்து கொள்கிறார்கள். அப்படி இல்லை. ஒத்த பண்புகளையும் ஒத்த தொழிலையும் பெறுதல், அதான் சாரூபம். ரூபம் என்றால் வடிவம். அப்பொழுது அந்த வடிவம் என்பது என்ன? பண்பும் செயலும் வடிவமாகின்றன என்பதனால அதனால ஒரு தோழமை உரிமை கிட்டுகின்றது. அது சகமார்க்கம் என்று, சகா மார்க்கம் அல்லது சகமார்க்கம் என்று வடமொழியே சொல்லப்படுகின்றது. ஆனால் இதனாலெல்லாம் பதமுக்தியிலே இருப்பவர்கள் அந்த பதமுக்தி நிலைகளிலே பேரின்பத்தை விளைவிக்கின்ற உருத்திர லோகங்களிலே அவர்கள் உறைவார்கள், நீண்ட காலம் உறைவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு உவர்ப்பு ஏற்பட்டால்
அந்த இடத்திலேயே சர்க்குருநாதனை பெற்று அங்கு சிவஞான உபதேசம் பெற்று அந்த தாங்கள் தூய்க்கின்ற அந்த உலக இன்பங்களிலே, அதாவது உருத்திரலோக இன்பங்களிலே உவர்ப்பு ஏற்பட்டு பெருமானுடைய திருவடியிலே ஞானத்தினாலே இரண்டரை கலந்து விடுவார்கள். அதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அந்த ஞானத்தினை பெறுவதற்கு மண்ணிலே பிறப்பார்கள். மண்ணிலே பிறந்தால் எப்படி பிறப்பார்கள் என்று கேட்டால், அவர்களுடைய தவம் தொடர்ந்து நிகழ்வதற்கு துணை செய்கின்ற உயர்ந்த குடிப்பிறப்பிலே பிறப்பார்கள். எப்படின்னா, தவ முதல்வராகின்ற ஞானசம்பந்த பெருமான் பூமியிலே அந்த கிரியாமார்க்கத்திலே நிட்டை பெற்றிருக்கின்ற ஒரு சிவபாத இருதயருடைய வீட்டிலே போய் பிறந்தார். அதை போல சேற்றிலே செந்தாமரை பிறப்பதை போலவோ சிப்பியிலே முத்து பிறப்பதை போலவோ இல்லாமல் சம்பந்த பெருமானுடைய பிறப்பு என்பது எப்படி அமைந்தது என்று கேட்டால், அந்த மேகத்திலே முத்து பிறப்பதை போல, விண்ணிலே இருக்கின்ற மேகத்திலே முத்து பிறப்பதை போல அவர் சிவபாத இருதருடைய வீட்டிலே பிறந்தார் என்பதனால பதமுக்தி நிலையில் இருந்து வழுவுகின்ற ஒரு உயிர் பரமுக்தியை பெறுவதற்காக பூமியிலே உயர்ந்த குடிப்பிறப்பினை எய்தோம். அதனை அப்பர் பெருமான் சொல்லும் பொழுது குலம் கொடுத்து கோள் நீக்க வல்லான் தன்னை என்று கூறுவார். நல்ல குலப்பிறப்பு அதனை இறைவன் தருவார். அப்படி பிறந்து அவர்கள் தொடர்ந்து இந்த சரியை கிரிய யோகமாகின்ற தவத்தினால் பெறுகின்ற இன்பத்திலே பற்றில்லாமல் அந்த சரியை கிரிய யோகங்களாகின்ற தவத்தினையே பற்றின்றி தொடர்ந்து பெரிய அளவிலே செய்வார்கள் பூமியிலே பிறந்து. அவ்வாறு செய்வதனால, அதாவது அந்த நிலை எப்படின்னா, வீடும் வேண்டா விருப்பிலே இருப்பார்கள் என்று பார்க்கின்றோம். கூடும் வன்மினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாத நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். அந்த நிலையிலே அவர்கள் ஞானாசிரியனை பெற்று ஞான உபதேசம் பெறுவார்கள். அந்த நெறியை நன்னெறி என்று நம்முடைய சிவஞான போதம் கூறுகின்றது. தொடர்ந்து வருகின்ற முதல் அதிகரணத்துல அந்த நன்னெறி என்பது சன்மார்க்கம் என்று வடமொழியே சொல்லப்படுகின்றது. அந்த மார்க்கத்தினை உபதேசிக்கின்ற ஞான குரு எந்த உபதேசத்தை முதலிலே செய்வார் என்பதனை நமக்கு 8வது நூற்பா கூறுகின்றது. இப்பொழுது ஓர் உயிர் பல பிறவிகளிலே சிவபுண்ணியமாகின்ற சரியை கிரிய யோகம் என்ற முத்திர தவத்தினை நிரம்பச் செய்து அது அந்த தவத்தின் பயனாக பதமுக்திகளை பெற்றிருக்கலாம் அல்லது பெறாதிருக்கலாம். தொடர்ந்து எய்துகின்ற பிறவியிலே அந்த தவத்தினையே பற்றின்றி பெருமானுடைய திருவடி பற்று அதனை மட்டும் கொண்டு தொடர்ந்து செய்யும் என்று சொன்னால், சக்தி நிபாதத்தினாலேதான் அதற்கு சரியை கிரிய யோகமாகின்ற தவம் கைகூடுகின்றது. அந்த தவத்தினை நிரம்பச் செய்வதனால அதற்கு மல பரிபாகமும் இருவினை ஒப்பும் நிகழ்கின்றன. இந்த நிலையிலே ஞானாசிரியன் தோன்றுகின்றான். அந்த ஞானாசிரியன் என்ன உபதேசம் செய்கின்றான்? ஞானத்தை உபதேசம் செய்கின்றான். அவன் எதை உபதேசம் செய்கின்றான் என்பதனை 8வது நூற்பா நமக்கு கூறுகின்றது. அந்த நூற்பாவினை இப்பொழுது படிப்போம். நூற்பா: ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கழல் செலுமே என்பது நூற்பா. நூற்பாவின் பொருளினை எளிமையாக சொல்கின்றேன். தம் முதல் அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கங்க. தாம் என்ற படற்கை சொல் பன்மையினால உயிர்களை குறிக்கின்றது. உயிர்கள் பல என்பதனால அந்த தாம் என்ற படற்கை சொல் எழுவாய் வேற்றுமையில் இருப்பது 6ஆம் வேற்றுமையில தம் என்றாகும். அதாவது தம்முடைய என்பதுதான் தம். உயிர்களுடைய முதல் என்றால் தலைவன். உயிர்களுக்கு தலைவன் யார்? எல்லா உயிர்களுக்கும் தலைவன் சிவபெருமான். அந்த இறைவன் குருவுமாய் என்ற அந்த உண்மை இருக்கின்றதே, அது இறந்து தழுவிய எச்ச உண்மை. அந்த கடவுள் இந்த உயிரானது ஞான உபதேசத்தை பெறுகின்ற பக்குவத்தை எய்தாத வரையிலும் அந்த கடவுள் இந்த உயிரை கைவிட்டு விடுகின்றானா? எந்த உயிரையும் கடவுள் கைவிடுவதில்லை. ஆனால் தன்னை நோக்கி வருகின்ற உயிருக்கு நல்லன தீயனவற்றை அவன் உள்ளிருந்து உணர்த்தி கொண்டே வந்திருக்கின்றான் என்பதை அப்பர் பெருமான் காட்டுகின்றார். நானேதும் அறியாமே என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டான் என்றாய் என்பது திரு ஆனைக்கா திருத்தாண்டகம். அற்புதமான பாடல். அப்பொழுது தன்னை நோக்கி சிவபுண்ணியமாகின்ற சரியை கிரிய யோகமாகின்ற தவத்தினை செய்கின்ற உயிருக்கு
கடவுள் கண்ணெதிரிலே தோன்றாமலேயே அதன் அறிவிலே உனக்கு இது நல்லது, இதனை செய், இது தீயது, இதனை செய்யாதே, இதிலே முயற்சி தொடங்காதே என்றெல்லாம் உணர்த்தி கொண்டு நடத்தி கொண்டே வந்திருக்கின்றார். அப்படி வந்த கடவுள் இப்பொழுது கண்ணெதிரிலும் குருவாக வந்து விட்டான். அப்படி கண்ணெதிரிலே குருவாக வருவதற்கு அந்த உயிருக்கு பக்குவம் அதிகரிக்க வேண்டும். அதனால்தான் உருவத்தின் பெருமையை அறிபவர் யார் என்று திருமந்திரம் வியக்கின்றது. கடவுள் கண்ணெதிரிலே ஒரு உருவத்தோடு வர வேண்டும் என்றால் அதற்கு மிகுந்த தவம் வேண்டும். அவன் நம்மை போலவே 2 கரங்களோடு ஒளி செய்யும் மானுடமாக மனித வடிவத்திலே வருவான். ஏன் வருவான் அப்படின்னு கேட்டா, ஒரு மானை பிடிப்பதற்கு வேடன் மானை பயன்படுத்துகின்றான். அந்த மானிடத்திலே இன்னொரு மானுக்கு நம்பிக்கை இருக்கும். அதுபோல உயிர்களாகிய நமக்கு ஒரு மனித குருவிடத்திலே இருக்கின்ற நம்பிக்கை என்பது எங்கிருந்தோ ஆகாசத்துல ஒரு ஒலி உண்டாகின்றதுன்னு கேட்டா அதுல நம்பிக்கை வராது. அதை கண்டு நாம் அஞ்சுவோம், ஐயங்கொள்வோம். ஆனால் நம்மை போலவே ஒரு மனிதன் இருக்கின்றான். ஆனால் அவன் காரணம் பற்றாது நம்மிடம் அன்பு செய்கின்றான். பிரதிபலனை எதிர்பார்க்காம நம்ம கிட்ட கொஞ்ச நாள் ஒருத்தர் அன்பா நடந்துக்கிட்டாங்கன்னா நாம அவங்கள 100க்கு 100 நம்ப ஆரம்பித்து விடுவோம். ஒரு 10 பைசா நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது இல்ல, ஆனா அன்பு செய்யறார். அப்படிப்பட்டவர் தான் குருநாதர். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அன்பினை காட்டிவிட்டான் என்று சொன்னால், ஒரு மானிடத்திலே ஒரு மான் அகப்படுவதை போல அந்த மனிதனிடத்திலே இந்த மனிதனாகின்ற நான் அகப்படுவேன் என்பதனால கடவுள் எனக்கு குருநாதனாக வரும்பொழுது மனித வடிவத்தில் தான் வருவான். ஆனால் அவன் என்னை போல அறியாமை கொண்டவனான்னு கேட்டா கிடையாது. அவன் அறிவே வடிவானவன். அவனோடு பழகும் பொழுது அவனிடத்திலே அறியாமை என்பது தள்ளி காசுக்கு கூட இல்லை. அவன் தலையிலிருந்து கால் வரை அறிவே வடிவமாக இருக்கின்றான் என்பதை அறிந்து விடுகின்றோம். என்பதனால அவனை திருவாசகம் சொல்லும் பொழுது ஒளிசை மானுடம் என்று கூறுகின்றது. ஞானத்தினால் செய்யப்பட்ட மனித வடிவம், அதான் ஆத்மநாத சுவாமி ஒளிசை மானுடம். அப்படி அவன் வருகின்றான். அவன் கடவுளே இவ்வாறு வருகின்றான் என்பதை இங்கு சிவஞானபோதம் கூறுகின்றது. ஐயமில்லாமல் தம் முதல் என்றால் உயிர்களுக்கு தலைவனாகின்ற கடவுள் குருவுமா என்றால் அந்த கடவுள் இருக்கிறானே பஞ்ச கிருத்தியங்கள் செய்கின்றவன், 5 புரிகின்றவன். அவனை கண்ணால் காண முடியாது, கையால் தொட முடியாது, நூல்களால் அறியலாம். கோயிலுக்கு போய் நம்ம வழிபாடு செய்வதனால கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்குது, அவனால் தான் இவை நிகழ்கின்றன என்று உள்ளத்திற்குள்ளே அவனை பற்றி நம்பலாம். ஆனால் அதே கடவுள் குருநாதனாக வரும்பொழுது கண்ணால் பார்க்கலாம், அவன் திருவடிகளுக்கு கையால் தொண்டு செய்யலாம். அந்த வாய்ப்பு கிட்டுகின்றது. எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதனால அந்த நிலை வந்தால்தான் ஒத்துக்கொள்வேன் என்று திருவையாற்று திருநெரிசையில அப்பர் பெருமான் கூறுகின்றார். கண்டலால் அருளுமில்லை. கடவுளை குருநாதனாக பெற வேண்டும். அவ்வாறு பெறாத வரையிலும் கடவுள் அருள் முழுமையாக செய்தான் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. குருநாதனை பெறாத வரையிலும் கடவுள் தான் எல்லாருமே செய்கின்றான். ஒரு நல்ல தாய் தந்தை இடத்துல நாம் பிறப்பது முதல் எல்லாமே கடவுள் தான். ஆனால் கடவுள் அருள் அங்கு முற்று பெறவில்லை. கடவுள் அருள் எங்கு முற்று பெறுகின்றது? அவனை குருநாதனாக பார்க்கும் பொழுதுதான். கடவுளை கண்ணால் பார்க்க முடியாது என்று நூல்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அப்பர் பெருமான் பார்த்தால் தான் ஒத்துக்கொள்வேங்கிறாரே, அதற்கு முரண் இல்லையான்னு கேட்டா முரண் இல்ல. என்ன காரணம்னா குருநாதனாக வருகின்றவன் தான் கண்ணால் பார்க்கத்தக்க கடவுள் என்பதனால இரண்டிற்கும் முரண் இல்லை. அந்தந்த நிலையிலே வைத்து புரிந்து கொள்ள வேண்டும். குருநாதனை பார்ப்பவன் கடவுளைத்தான் பார்க்கின்றான் என்பதனால பார்த்தாதான் ஒத்துப்பேன்னு சொன்னதுல தப்பே கிடையாது. கண்டலால் அருளுமில்லை என்று கூறுகின்றார். அந்த குருநாதனை பார்த்த பிறகு அவருடைய உபதேசத்தை பெற்று ஒருவன் அந்த உபதேசத்தை தன்னுடையதாக ஆக்கி கொண்டு விட்டான் என்று சொன்னால் அவன் திருவடியிலிருந்து பிரிய மாட்டான். அப்பொழுது அந்த ஞானத்திற்கு ஒரு மறதி வருமா? இப்ப நம்ம படிக்கிறதுல எத்தனையோ விஷயத்த மறந்துடுறோம். உயிரினுடைய அறிவின் இயல்பே அறிந்ததை மறப்பதுதான் என்று சென்ற வகுப்பில் தான் பார்ப்போம். அந்த 7ஆம் நூற்பாவினுடைய 3ஆம் அதிகரணத்தினுடைய ஒரு வெண்பாவில உயிரறிவு என்பது அறிந்ததை மீண்டும் அறியும், அப்ப மறந்தால் தானே அறியும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் குருநாதனுடைய பூர்ணமான அருளை பெற்ற பிறகு அவன் அறிவித்த ஞானத்தினை அதோடு இது கலந்து விட்டது என்று சொன்னால் மறக்கவே மறக்காதான். அதான் மறந்தேயும்
தன்களல் நான் மறவா வண்ணம் நல்கிய அத்திறம்பாடல் பாடினாம் தெள்ளேனம் கொட்டாமோ. மறந்தேயும் மறக்க முடியவில்லைன்னு சொன்னார். ஈவன் பை அன் ஆக்சிடென்ட் தேர் இஸ் நோ மெமரி லாஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது எந்த வகையாலும் ஒரு சத்குருநாதனை பெற்று உபதேசத்தை பெற்றவன் ஒரு சச்சிடனாக அவரிடத்திலே பக்தி செய்கின்றான் என்று சொன்னால், இப்பொழுது அவரிடம் பெற்றிருக்கின்ற ஞானத்தை எந்த நிலையிலும் அவன் கைவிட மாட்டான், மறக்க மாட்டான் என்பதையும் அப்பர் பெருமான் அதே திருநெரிசையில அடுத்து சொல்கின்றார். கலந்த பின் மறைவதில்லை அப்படிங்கிறார். அப்பொழுது இது நேரடியாக குருநாதனை பற்றிய செய்தி என்று பார்க்கின்றோம். கண்டலால் அருளும் இல்லை, கலந்த பின் பிரிவதில்லை என்று கூறுகின்றார். கலந்த பிறகு பிரிவு என்பதே இல்லை என்பதனால ஞானம் என்பது முழுமையாக இவனிடத்திலே வந்து தங்குகின்றது. எப்பொழுது என்று கேட்டால், குருநாதன் முகமாக பெறும் பொழுது இவனை விட்டு பிரியாது இவனிடத்திலே உரைகின்றது. அப்படி சொன்னாலும் அதற்கு வாதனா மலத்தினாலே அந்த ஏற்றப்பட்ட ஞானமாகின்ற விளக்கிற்கு ஒரு ஆபத்து உண்டு. அந்த ஆபத்தில் இருந்து அதனை காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளையும் அதே குருநாதர் சொல்லி கொடுத்துக்கிறாருங்கிறதுனால கலந்தபின் பிரிவதில்லை என்பது சத்தியம். எப்படின்னு கேட்டா, ஒரு தாய்க்கு பிரசவம் பார்க்கிற அந்த டாக்டர் அந்த குழந்தைக்கு என்னென்ன ஆபத்து வருமோ அதெல்லாம் சொல்லி எப்படி அதை நல்லா காப்பாத்தி வளர்க்கறதுங்கிறதையும் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துடுறாங்க. அப்ப பொறுப்பு நம்முடையதாகின்றது என்பதனால அந்த டாக்டர் தன்னுடைய பணியை நன்றாக செய்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அறகுறையா செஞ்சுட்டு போகல. அதே போல ஞானாசிரியன் ஞானமாகின்ற குழந்தையை நாம் பெறுகின்றோம். அந்த குழந்தைக்கு ஒரு ஆபத்து இல்லாமல் அது முக்தி கரையிலே நம்மை சேர்க்கும் வண்ணம் அந்த குழந்தையை எப்படி காப்பாற்றுவது என்பதை சொல்லிவிடுறார். அதுதான் ஞானத்திலே அடுத்த படிநிலைகள். அப்ப பிரசவம் பார்ப்பதை போல அந்த ஞான குழந்தை பிறப்பது என்பது ஞானத்தில் சரியை, தொடர்ந்து அதனை காப்பது என்பது ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், நிட்டை கொள்வதுதான் ஞானத்தில் ஞானம் என்று பார்க்கின்றோம். இதுவரையிலும் அந்த குருநாதன் அவன் அருகிலே இருந்து தான் செய்ய வேண்டிய அனைத்தையும் ஒளி செய்யும் மாறுடமாக இருந்து செய்து விடுகின்றார் என்பதனை 8வது 9வது 10வது 11வது நூற்பாக்களிலே நாம் பார்க்கின்றோம். என்பதனால ஞானத்தை பெற்றவர்கள் அதனை இழப்பதற்கு வாய்ப்பே இல்லை, அதனை இழக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி சொல்வதனால அசால்ட்டா இருக்கக்கூடாது. அதற்கு ஆபத்து உண்டு. அந்த ஆபத்திலிருந்து அதை காத்துக்கொள்ளணும். we must plug the holes என்பதையும் அங்க அந்த ஞானத்திலேயே சேர்த்து உபதேசிக்கப்படுவது, அதை கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு ஞானோபதேசம் பெற்றவன் அந்த ஞானோபதேசத்தோடு சொல்லப்படுகின்ற விஷயங்களையும் கடைபிடிப்பான் என்று சொன்னால் பெற்ற ஞானத்தை இழக்க மாட்டான் என்பதுதான் 100க்கு 100 உண்மை. என்பதனால மறந்தேயும் தன்கள் நான் மரபா வண்ணம் நல்கிய திறம் என்பது உண்மை. கண்டலால் அருளுமில்லை, கலந்த பின் பிரிவதில்லை என்பதனால கடவுளை ஒருவன் கண்ணால் காண முடியுமா என்று சொன்னால், மாயா கருவியாகின்ற இந்த கண் அவனை காண்பதற்கு ஆற்றல் அற்றது என்பதனால கண்ணால் காண முடியாது என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த கடவுளை கண்ணால் காண்பது என்பது என்னன்னு கேட்டா, அவன் குருவடிவாக வரும்பொழுது அவனை காண்பது. அந்த கடவுளை கையால் தொட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமா முடியாது. ஆனால் அவனை கையால் தொடுவது என்பது என்னன்னு கேட்டா, அவனே குருநாதனாக வரும்பொழுது அவருடைய திருவடிக்கு தொண்டு செய்வது என்று நாம் அதனை சுருக்கிக் கொள்ளலாம். இதனை 12வது நூற்பாவிலே கூறுகின்றார். இந்த விளக்கத்தினை தம்முதல் குருமாய் என்பதற்கு அடியேன் கூறுகின்ற இந்த விளக்கத்தினை 12வது நூற்பாவில சொல்லுவார். கடைசி நூற்பாவில எப்படின்னு கேட்டா, பன்னிரண்டாவது நூற்பாவினுடைய கருத்து, நோக்கம், பயன் என்ன? 12வது நூற்பா என்பது செம்மலர் நொன்றால் சேரலுட்டா அம்மலம் கழி அன்பருடு மறி மாலர் நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானம் அரணத்துடுமே. உடம்பிலே உயிர் வாழும் பொழுதே ஒருவன் ஞானாசிரியனை பெற்று ஞானத்தை உபதேசம் பெற்று விட்டான். அந்த உபதேச வழியிலேயே நின்று உள்ளத்திலே இறைவனையும் கண்டு விட்டான். அவன் ஜீவன் முக்தன். ஆனால் முகத்து கொண்ட வினைக்கேற்ப அவன் உடம்பிலே உயிர் வாழ்கின்றான். அந்த உயிர் வாழ்கின்ற நிலையிலே அவனுக்கு மும்மலங்களையும் அந்த குருநாதன் அழித்திருந்தாலும் அந்த மும்மலங்களுடைய வாசனை அவனை வருத்தும். அந்த வாசனையில் இருந்து தன்னை காத்துக்கொள்வதற்காக அவன் உடம்பிலே உயிர் வாழ்கின்ற வரையிலும் ஆலய வழிபாட்டையும் அடியார் வழிபாட்டையும் செய்ய வேண்டும்
என்பது இந்த நூற்பாவினுடைய கருத்து. அந்த நூற்பாவினுடைய பயனை சொல்லும் பொழுது அச்சிந்திதனாய் என்ற பதியை சிந்திதனாக கண்டு வழிபடுமாறு உணர்த்துதல் முதலிற்று என்று கூறுகின்றார். அச்சிந்திதனாய் நின்ற பதி என்றால் சிந்தனைக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற கடவுளை சிந்திதனாக கண்டு என்றால் சிந்தனைக்கு உட்பட்டவனாக கண்டு என்று கூறுகின்றார். என்பதனால கருத்திற்கு அப்பாற்பட்டவன் தான் கடவுள், அது கடவுள் இலக்கணம். இருந்தாலும் அந்த கடவுளை கருத்துக்குள் கொண்டு வர முடியும். எப்படி கொண்டு வர முடியும்னா, பார்க்கின்ற அடியவரை கடவுள் என்று பார்ப்பது கடவுளை கருதுவதாகும். திருக்கோயிலில் இருக்கின்ற அந்த சிவலிங்க திருமேனியை அம்மா சுப்பம்மாள் அம்மா நீங்க வந்து ஆடியோவை ஆஃப் பண்ணுங்க, மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. சுப்பம்மாள் அம்மா மைக் ஆஃப் பண்ணணும். சுப்பம்மாள் மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. சுப்பம்மாள் அம்மா மைக் ஆஃப் பண்ணுங்க. ஆலயத்தில் இருக்கின்ற அந்த திருவடிவத்தை கடவுள் என்று கருத வேண்டும். அப்பொழுது கருதுவதனாலே கருத்துக்கு உட்பட்டு வருகின்றன இல்லையா? அதே போல குருநாதனை பார்க்கும் பொழுது கடவுள் என்று பார்க்க வேண்டும். தெளிவு குருவின் திருமேனை காண்டல் என்பதனால தெளிவு என்பது காண முடியாத பொருளை காண்பதனால் உண்டாவது என்பதனால கடவுள் காட்சிக்கு உட்படுவானா என்று கேட்டால் குருநாதனாக காட்சிக்கு வருவான் என்பதனால்தான் வேதம் கூட ஆத்மாவாரே திரஷ்டவ்யா, இந்த உயிர்க்கு உயிராகின்ற ஆன்ம பொருள் காணப்பட வேண்டும் என்று சொன்னது. எவ்வாறு காணப்படும்? குருநாதன் வடிவத்திலே காணப்படும் என்பதனால தம்முதல் குருவுமாய் என்பதுல தம் முதலாகின்ற கடவுள் இந்த இறுதி பிறவியிலே குருநாதனாகவும் வருகின்றான். அந்த உண்மை என்பது சிறப்பு உண்மை. அதாவது கடவுள் எடுத்துக்கொள்கின்ற வடிவங்களிலே தலை சிறந்த வடிவம் என்பது குருநாதனாகின்ற வடிவம். தம்முதல் குருவுமாய் வருகின்றார். குருநாதனா வருவதற்கு எது அடிப்படைன்னு கேட்டா தவம் அடிப்படை. தவத்தினில் என்ற சொல்லிலே இருக்கின்ற இல் என்பது பழங்காலத்து மூன்றாம் வேற்றுமை உருவு, ஆள் என்ற உருவு. அது செய்யுளிலே நிரம்ப பயின்று வருவது. தவத்தினால் என்பது பொருள். இந்த உயிரானது பல பிறவிகளிலே செய்த சரியை கிரிய யோகமாகின்ற தவத்தினாலே இந்த பிறவியிலே தம்முதலாகின்ற கடவுள் குருநாதனாகவும் கண்ணெதிரிலே காட்சி தந்து உணர்த்த ஒரு அரிய செய்தியை உணர்த்துகின்றார். அந்த அரிய செய்தி என்னன்னு கேட்டா, அவன் ஒரு எடுத்துக்காட்டு கூறுகின்றான். ஒரு அரசகுமாரன் அரசன் வேட்டைக்கு செல்லும் பொழுது அவன் கூடவே சென்றவன் அந்த காட்டிலே அவன் வந்து வழி தவறி விடுகின்றான். வழி தவறி அவன் காட்டிலேயே வேடர்களால் வளர்க்கப்படுகின்றான். அவன் தன்னை வேடனாகவே அறிகின்றான். அந்த நிலையிலே ஓரளவு அவன் வளர்ந்த பிறகு அவனை தேடி வந்த அரசகுமாரன், நீ என்னுடைய பிள்ளை, இந்த வேடனுடைய குலத்திலே தோன்றியவன் அல்லன் என்று அவனுக்கு கண்ணெதிரிலே ஒரு கண்ணாடியை காட்டி, பார் உன் முக ஒற்றுமையையும் என் முக ஒற்றுமையும் பார் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொள்கின்ற பருவத்திற்கு வந்த பிறகுதான் இதை செய்வான். அவன் சிறு பிள்ளையாக இருக்கும்போது செய்தால் அந்த பிள்ளை ஏற்றுக்காது. அவன் ஓரளவு அறிவாற்றல், டிஸ்கிரிமினேஷன், அந்த விவேகம் வந்த பிறகு அவனுக்கு இந்த அரசகுமாரன் நீ என்னுடைய பிள்ளை என்பதை உணர்த்தவும் அவன் அந்த வேடனுடைய அந்த சார்பினை விடுத்து அரசனோடு அவனிடத்திற்கு சென்று விடுவான். அதே போல நீ பொறிகளாகின்ற வேடர்களினாலே வளர்க்கப்பட்டு உன்னுடைய உண்மை சார்பினை மறந்திருக்கின்றாய் என்பதை அந்த குருநாதன் உபதேசிப்பான். இதை உபதேசித்த உடனே நம்முடைய மேலே சார்பிற்கு தடையாக இருப்பது எதுன்னு கேட்டா, நாம் சார்ந்திருக்கின்ற இந்த கீழே சார்பு தான். இது தத்துவ கூட்டத்தினுடைய சார்பு. அதிலே முக்கியமாக இருப்பது, அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை நம்பாங்க. ஆனா புண் என்பது தொண்டைக்குள்ளேயே இருக்கலாம். அத டாக்டர் என்ன பண்ணுவாரு, நாக்க அழுத்தி பிடிச்சு டார்ச் லைட்டை அடிச்சு உள்ள பார்ப்பாரு. அது அவருக்கு தான் புறணாகும். வயிற்றுக்குள்ளும் புண்ணு இருக்கலாம், உடம்பில எங்க வேணா புண்ணு இருக்கலாம். கைப்புண்ணுக்கு மட்டும்தான் கண்ணாடி தேவையில்லை. ஏனைய புண்களுக்கு அதனை அறிவதற்கு வெவ்வேறு முறைகள் இருக்கின்றன. அதே போல தத்துவ கூட்டத்திலே இருக்கின்ற எல்லா கருவிகளினாலும் நாம் மயங்குகின்றோம். இருந்தாலும் நாம் மயங்குவது எங்கு வெளிப்படையாக தெரிகின்றதுன்னு கேட்டா, கைப்புண் என்பது வெளிப்படையாக தெரிவதை போல ஐம்பொறிகளிடத்திலே நாம் சிக்கி தவிப்பது என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. என்பதனால அந்த வெளிப்படையாக தெரிகின்ற விஷயத்தை குருநாதன் எடுத்துக்காட்டாக கூறுகின்றான். எப்படி கண் உன்னை இழுத்து செல்கின்ற இடத்திற்கு நீ சென்று சிக்குகின்றாயோ,
காது உன்னை இழுத்துச் செல்கின்ற இடத்திற்கு சென்று நீ சிக்குகின்றாயோ, அப்படியெல்லாம் நீ புலனாகின்ற சேற்றிலே பொறிகளினாலே சிக்குண்டு தவிக்கின்றாய். உனக்கு உரிய உண்மையான செயல்பாட்டினை விடுத்து கீழான செயல்களை செய்கின்றாய். அப்ப வேடனிடத்திலே சிக்குண்ட அரசகுமாரன் வேடனாக தன்னை நினைத்து இழி செயல்களை செய்வதை போல நீ செய்கின்றாய். உண்மையிலே நீ அரசகுமாரன் என்பதை அந்த அரசனே வந்து உணர்த்துவதை போல, அரசனே உணர்த்துகின்றான் என்பதை போல குருநாதன் உணர்த்துவதனால குருநாதன் சிவனே என்று கடைபிடிக்க வேண்டும். அப்ப குருவே சிவமென கூறினன் நந்தி. குருநாதன் தான் நம்மை கூறுகின்றான் நீ சிவகுமாரன் என்று என்பதனால இதனை சிவன் தான் சொல்ல முடியும் என்பதனால வந்து சொல்பவனை சிவனாக நாம் கருத வேண்டும். அவ்வாறு குருநாதன் உணர்த்தவும் உடனே இது என்ன பண்ணுது, அந்த குருநாதனிடத்தில் இருக்கின்ற நம்பிக்கை காரணமாக புலன்களில் இருக்கின்ற பற்றினை இந்த உபதேசம் கேட்கின்ற சிஷ்யன் உடனேயே விடுகின்றான். விட்ட அளவிலே இவன் கடவுளை பெற முடியுமான்னு ஒரு கேள்வி வருது. விட்ட அளவிலேயே பெறலாம் என்று இங்க நமக்கு ஞான நூல் உறுதி கூறுகின்றது. அற்றது பற்றனில் உற்றது வீடு என்று பெரியவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அப்ப பொறிகளிடத்திலே பற்று என்பது அற்று போனால் இறைவன் திருவிடை என்பது நிச்சயம் என்று கூறும் பொழுது அது எப்படி நிச்சயம் என்பதற்கான காரணத்தை கூறுகின்றார். அந்நியம் இன்மையின், கடவுள் உன்னை விட்டு விலகி இருந்தால்தானே நீ அவனை அடைவதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும். நீ அவனை விட்டு பிரிவதற்கான முயற்சிகளை தான் செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவன் உன்னை விட்டு பிரியாமல் உன்னை தன் மடியிலேயே வைத்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது தாயின் மடியிலேயே இருக்கின்ற ஒரு பிள்ளை தாயை மறந்து எத்தனையோ விளையாடல்களிலே ஈடுபடுகின்றது மனம். அப்பொழுது அந்த விளையாடல்களை அது கைவிட்டாலே தாயை பெற்றுத்தானே இருக்கின்றது. தாயை பெறுவதற்கு ஒரு முயற்சி தேவையா? அது அம்மா மடியில உட்கார்ந்துக்கிட்டு தானே எல்லா விஷமங்களையும் செய்யுது. அப்ப தாயை அறிய வேண்டும் என்றால் அது தாயை நினைந்தாலே போதும். தாயை நினைப்பதற்கு தடையாக இருக்கின்ற வேறு நினைவுகளில் இருந்து அது விலக வேண்டும் என்பதனால கடவுளை மறத்தற்கு காரணமாகின்ற இந்திரிய சேட்டையை இந்த உயிரானது கைவிட்டு விட்டாலே உடனேயே அது கடவுளை அறியும். கடவுளை அறிவதனால தன்னையும் அறியும். ஒரு குழந்தை தாயை அறிந்த பிறகுதான் தான் தாய்க்கு குழந்தை என்பதை அறியும். அப்பொழுது அது புறத்திலே இருக்கின்ற விளையாடல்களே செல்கின்ற கருத்தினை கைவிட்ட அளவிலேயே அது ஆல்ரெடி ஏற்கனவே தாய் மடியிலே இருப்பதனால தாயை உடனுக்குடன் அடைகின்றது. ஒரு ஊஞ்சலாடுபவன் ஊஞ்சல் கயிறு அருந்தால் பூமிக்கு வருவது உறுதி. அதை விட எது உறுதின்னு கேட்டா அம்மா மடியில ஏற்கனவே இருக்கின்ற குழந்தை அந்த தாயினை பெறுவது என்பது உறுதி. பெற்றிருக்கின்ற தாய் தான் அது. தாய் என்பது குழந்தையை கைவிடவில்லை. குழந்தைதான் தாயினை கருத்தினால் கைவிட்டிருக்கின்றது. இப்பொழுது கடவுளுக்கு அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கின்ற சார்பு என்பது இயல்பானது. அந்த இயல்பு என்பது இயல்பானது. அதே போல உயிருக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற இயல்பு என்பது இயல்பானது. இதனை வள்ளலாருடைய அந்த வாக்கிலே சொல்ல வேண்டும் என்றால், உனக்கும் எனக்கும் இந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, உலகில் எவருக்கும் இந்த பொருத்தம் எய்தும் பொருத்தமோ என்று கூறுவார். இறைவா, உனக்கும் உயிராகின்ற எனக்கும் இருக்கின்ற பொருத்தம் இருக்கின்றது. இது எப்படிப்பட்ட உயர்ந்த பொருத்தம்! இதை போன்ற ஒரு பொருத்தம், இதை போன்ற ஒரு மேட்ச், இதை போன்ற ஒரு ரிலேஷன், பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப், இதனை வேறு இரு பொருளிடத்திலே காண முடியுமா? காண முடியாது. அப்பொழுது ஒவ்வொரு உயிருக்கும் தம் முதலாகின்ற கடவுளோடு இருக்கின்ற ரிலேஷன்ஷிப், அதை போன்ற ஒரு உயர்ந்த பைண்டிங், அந்த ரிலேஷன்ஷிப் என்பது உலகிலே வேறு எந்த இரு பொருள்களுக்கு முன்னிலே இல்லை என்பதனால உடனுக்குடன் இது இறைவன் திருவடியை பெறுகின்றது. அதுதான் அந்நியமின்மை என்று சொல்லப்படுகின்றது. அந்நியமின்மை என்பது மேலான சார்புடைமையாகும், உயர்ந்த பொருத்தமுடைமையாகும். கடவுள் எட்டி இல்ல கிட்டக்கவே இருக்கிறார் அப்படின்னு இதற்கு பொருள் சொல்லலாம். ஆனா அப்படி பொருள் சொல்வதில் ஒரு சிறு ஐயம் ஏற்படும். என்ன காரணம்னா, டிஸ்டன்ஸ், தொலைவு என்பது பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் நடுப்புறதா நமக்கு தெரியும். பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் என்பது என்ன? ஐம்பூதங்களினுடைய காரியங்களாக இருக்கின்ற உலக பொருள்களிடத்துலதான் தொலைவு என்பது அறியப்படும். உயிர் என்பதும் ஒரு சித்து பொருள், இன்னொரு உயிரும் சித்து பொருள். உயிர் தன் அறிவினாலே வியாபகத்தன்மை கொண்ட பொருள். ஆணவ மதத்தினால் மட்டும்தான் இந்த உயிரினுடைய அறிவு
அந்த வியாபகமானது பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மாயா கருவிகளினாலே பாதிக்கப்பட்ட வியாபகத்தன்மை என்பது அந்த பாதிப்பு சற்று விலகி உயிருக்கு சிற்றறிவு ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் உயிர் இறைவன் திருவள்ளினாலே அவனை போன்ற பேரறிவினை பெறுவதற்கு உரியது என்பதனால இப்பொழுது ஒரு உலக பொருள்களுக்குள்ள அதெல்லாம் பிசிக்கல் என்பதனால டிஸ்டன்ஸ் இருக்கும். உயிருக்கும் கடவுளுக்கும் இடையிலே டிஸ்டன்ஸ் இல்லை என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. இங்கிருக்கின்ற டிஸ்டன்ஸ் என்பது கருத்தினால் ஆனது. அப்பொழுது உயிர் கருத்தினாலே கடவுளிலிருந்து வேறுபட்டிருக்கின்றது. அந்த வேற்றுமையை இது கைவிட்டது என்று சொன்னால் இறைவன் இந்த உயிரோடு ஏற்கனவே கலந்துதான் இருக்கின்றார். உயிரை சிறிதும் கைவிட்டு இல்லை. அதாவது இறைவனுடைய கருத்திலே உயிருடைய நன்மை என்பது இடம்பெற்றிருக்கின்றது என்பதனால இறைவன் தனக்கும் உயிருக்கும் ஒரு தொலைவினை கருதால் இருக்கின்றான் கருணையினால. ஆனால் உயிர் தன்னுடைய அறியாமையினால தனக்கும் இறைவனுக்கும் ஒரு தொலைவினை கருதி இருக்கின்றது. அந்த கருத்தினை கைவிட்டால் அங்கு வேற்றுமையின்மை சித்திக்கின்றது. அதான் அத்வைதம் என்று சொல்லப்படுவது. உயிரும் கடவுளும் பொருள் தன்மையினால் இருவேறு பொருள்கள் என்றாலும் கூட அவர்களுக்கு ஒருவரோடு ஒருவருக்கு இருக்கின்ற இயல்பான சார்பு, அந்த சார்பினாலே அவர்களுக்குள்ள அந்நியமின்மை இருக்கின்றது. அந்நியமின்மை என்பதனை அந்யோன்யம் என்றும் கூறுவார்கள். இப்ப கணவன் நினைப்பதையே மனைவி நினைக்கின்றாள் என்று சொன்னால் கணவனுடைய உடம்பும் வேறு, மனைவியினுடைய உடம்பும் வேறு. கணவனுடைய உயிரும் வேறு, மனைவியுடைய உயிரும் வேறு என்றாலும் கூட கணவனுடைய கருத்தும் ஒன்று, மனைவியுடைய கருத்தும் ஒன்று என்று சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்றோம்? அவர்கள் அந்யோன்யமாக இருக்கின்றார்கள். அங்கு வேற்றுமையே இல்லை. வீட்டுக்காரர் இல்லைனாலும் நம்ம அந்த அம்மாட்ட கேட்ட அம்மாவே நமக்கு அந்த நன்மையை செய்து கொடுத்து விடுவார்கள். என்னன்னா அவங்க செஞ்சதை கணவனார் ஏற்பார். அந்த அம்மா இல்லைனாலும் வீட்டுக்காரரே நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. என்ன காரணம்னா அந்த கணவர் செய்ததை மனைவி ஏற்பார். ஒருவரை ஒருவர் மறுதளிக்க மாட்டார்கள். அதான் அந்யோன்யம், கருத்து ஒற்றுமை. சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் இடையிலே அந்த கருத்து ஒற்றுமை இருந்துதான். கற்பு மேம்படும் நிலைமையினால் கருத்து ஒன்றாயினார் பகவதி அம்மையார் என்று பார்க்கின்றோம். அதனைத்தான் வேற்றுமையின்மை அத்வைதம் என்று கூறுகின்றோம். பொருளினாலே வேறுபட்ட இரு பொருள்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அத்வைதம் என்பது சித்து பொருளுக்குள்ளே சாத்தியமானது என்று பார்க்கின்றோம். அந்த அத்வைதத்தை உயிர்தான் கைவிட்டிருக்கின்றதே அல்லாமல் கடவுள் கைவிடவில்லை என்பதனால அந்நியமின்மையின் என்பதனால கடவுள் கருணையினாலே உயிரோடு சேர்ந்துதான் இருக்கின்றான் என்பதனால அரண்கடல் செல்லும். இந்த உயிரானது இறைவன் திருவடியை பெறும். செல்லுதல் என்பது பெறுதல் என்று இந்த நூற்பாவானது கூறுகின்றது. இந்த நூற்பாவிற்கு பொருட்கோள், அதாவது பொருட்கோள் என்றால் பொருள்படுத்துகின்ற முறைமை, அன்வயம் என்று வடமொழியில் சொல்வார்கள். எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொன்னால், இதுல ஆன்மா என்ற எழுவாய் இல்லை. அந்த எழுவாயினை முதல் நூற்பாவிலிருந்து நாம் கொண்டு வர வேண்டும். 7வது நூற்பாவிலே இரு திறன் அறிவுள்ளது, இரண்டலா ஆன்மான்னு முடியுது. அந்த ஆன்மா என்ற முடிகின்ற சொல்லினை 8வது நூற்பாவிற்கு எழுவாயாக அதை முதலிலே பெய்து கொள்ள வேண்டும். அந்த ஆன்மா தவத்தினில் என்றால் தவத்தினால் என்பது பொருள். இல் என்பது ஆள் என்ற 3ஆம் வெற்றுமையினுடைய பழைய வடிவம். தவத்தினால் என்றால் சிவ புண்ணியத்தினால். அப்பொழுது சென்ற பல பிறவிகளிலே செய்த சிவ புண்ணியத்தினால். சிவ புண்ணியம் என்பது என்ன? சரியை கிரியை யோகமாகின்ற முத்திரம் கொண்டது. அந்த புண்ணியத்தினாலே தம் முதல் உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற கடவுள் குருவுமாய் ஒளிசை மானுடமாக கண்ணெதிரிலே ஒரு மனித குரு வடிவத்திலே வந்து உணர்த்த, உண்மையை உணர்த்த. என்ன உண்மையை உணர்த்துகின்றார் அவர்? ஐம்புல வேடரின் வளர்ந்த அயர்ந்தனை. அயர்ந்தனை வளர்ந்து என்பதை சற்றே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஐம்புல வேடரின், புலன் என்பது ஆகுபெயராக பொறிகளை குறிக்கின்றது. ஐம்பொறிகளாகின்ற கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகிய வேடர்களினாலே, வேடரின் என்பது வேடர்கள் வசமாக, வேடர்கள் வாழ்கின்ற இடத்திலேயே வளர்ந்து அவர்களுடைய சேர்ந்து பழகின்னு அர்த்தம். அவர்களால் வளர்க்கப்பட்டு நீ அவர்களிடத்திலே இருந்து நெடுநாள் பழகி. அயர்ந்தனை என்றால் மறந்து போயினாய். அயர்ச்சி என்பது
மறதி. எதனை மறந்து போயினாய்? நீ சிவகுமாரன் என்பதை மறந்து போயினாய். நீ திருவடி பேரின்பத்திற்கு உரியவன் என்பதை மறந்து போயினாய். உன் அறிவு அனைத்தையும் அறிகின்ற வியாபகப்பட்ட அறிவு என்பதை மறந்து வேடர்களினாலே உண்டாகின்ற சிற்றறிவினை மட்டும் அதை கொண்டு இன்புற்று சிறுமைப்பட்டிருக்கின்றாய் என்று ஒரு அரசகுமாரன் வேடர்களால் வளர்க்கப்படுகின்ற தன்னுடைய குமாரனை மீட்டெடுத்துக் கொள்வதை போல கடவுளே குருநாதனாக வந்து தன்னுடைய பிள்ளை போன்ற உயிரினை மீட்டெடுத்துக் கொள்கின்றான். சொல்லும் பொழுது நீ இந்த பொறிக்கூட்டங்களிலே சிக்கி சிவத்தன்மையை கைவிட்டிருக்கின்றாய், உனக்கு உரிய சிவத்தன்மையை இழந்திருக்கின்றாய் என்று உபதேசிக்கின்றான். இப்பொழுது ஐம்பொறிகளாகின்ற வேடர்களை சொன்னாலும் அது உபலட்சணமாக மாயினால் உண்டாக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லா கருவி கூட்டங்களையும் குறிக்கும். தத்துவ தாத்விகங்களாகின்ற அந்த 30, 36, 30 என்று அப்பற்புறம் குறிக்கின்ற 96 குறிக்கும். இவைகளிலே சிக்குண்டு நீ வனவாசம் செய்கின்றாய், நீ சிவலோகத்திற்கு உரியவன் என்று நீ இவர்களிடத்திலே பழகி உன்னுடைய உண்மை நிலையை மறந்து விட்டிருக்கின்றாய் என்று மீட்டெடுத்துக் கொள்கின்றான். அவ்வாறு அவன் உணர்த்த இந்த உயிர் என்ன செய்யும்? விட்டு என்றால் தான் இதுவரையிலும் பழகிய பழக்கத்தினை கைவிட்டு அந்த தத்துவ கூட்டங்களில் தன்னை விலக்கி கொண்டு, இது மட்டும் அந்த உயிர் செய்கின்ற தவம், தொடர்ந்து செய்கின்ற தவம். அந்த சாதன ஞானத்தினாலே குருநாதனை பெற்று அவன் உபதேசத்தை பெற்ற பிறகும் ஒரு தவமானது செய்யப்பட வேண்டும் உயிரினாலே. அது பற்றறுத்தல் ஆகின்ற தவம். அந்த தவத்தினை செய்து அதன் காரணமாக உடனுக்குடன் கடவுளை பெறும். அதாவது கடவுளை பெறுவதற்கு நேரம் பிடிக்காது என்று இந்த நூற்பாவிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நூற்பா பொருளை வருகின்ற நூற்பா பொருட்களோடு பொருத்தி நாம் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவிலே உடனுக்குடன் அது பெறும். எப்படி பெறும் என்று கேட்டால், ஒரு ஊஞ்சலாடுகின்ற ஒருவன் ஊசல் கயிறு அருந்தால் அவன் பூமிக்கு வருவதை போல் பெறும். அல்லது தாய் மடியில் இருந்து கொண்டே ஒரு குழந்தை தாயை நோக்காது புறத்தை நோக்கும் பொழுது அது தாயை நோக்கினாலே தாயை பெற்றுவிடும். அப்ப புறத்தை நோக்குவதை கைவிட்டு தாயை நோக்குகின்ற அளவிலே அது தாயினை உடனுக்குடன் பெறும் என்பதை போல அந்நியமின்மை காரணமாக அங்கு வேற்றுமை என்பது இல்லை. பெருமான் நம்மை கைவிட்டால் தான் வேற்றுமை வரும். பெருமான் நம்மை கைவிடாதே இருக்கின்றான். ஆகவே உயிருக்கும் இறைவனுக்கும் தொலைவு என்பது இல்லை என்ற காரணத்தினாலே அது உடனுக்குடன் அரண்கள் செல்லும், பெருமானுடைய திருவடியை பெறும் என்று நூற்பா கூறுகின்றது. நூற்பாவுடைய பொருளை நாம் பார்த்து விட்டோம். இந்த நூற்பாவிற்கு ஆசிரியர் ஒரு கருத்துரை கூறுகின்றார். அந்த கருத்துரை என்னன்னு கேட்டா, என்பது சூத்திரம் என் முதலிற்றோ எனின் ஞானத்தினை உணரும் முறைமையினை உணர்த்துதல் முதலிற்று. ஞானத்தை உணரும் என்றால் இறையிலே செய்கின்ற, சாதாரணமா நூல் மூலம் படிக்கிறது, ஒருத்தர் சொல்றதை கேட்கிறது, இதெல்லாம் அறியும் என்று சொல்லப்படும். உணரும் என்பது என்ன? அறிவினை அறிவின் பயனோடு பயனை பெற்று அறிவது என்பது உணர்தல். வீட்டுக்காரர் நம்மளை பெண்ணு பார்க்க வராரு, நமக்கும் பிடிச்சிருக்கு அவருக்கும் பிடிச்சிருக்கு, அந்த வெத்தலை பாக்கு மாத்தியாச்சு, தாம்பூல தட்டு மாற்றியாச்சு. அப்படி இருக்கும்போது அவரை கணவர் என்று அறிவது அறிவு. திருமணம் செய்து கொண்டு அவரால் வருகின்ற பயனை அறிவது அவரை உணர்வதாகும். அப்பொழுது ஞானத்தினை ஒருவன் உணர வேண்டும், அதன் பயனை பெற வேண்டும். உணர்தல் என்பது அறிதலின் பயனை பெறுதல் தான் உணர்தல். அப்ப ஞானத்தினை உணரும் முறைமை, அப்ப ஞானத்தினை உடனுக்குடன் அதன் பயனை அறிந்து விட முடியுமா என்றால் முடியாது. ஞானம் என்பது சாதன ஞானம் என்ற நிலையிலும் இருக்கின்றது. தொடர்ந்து குரு உபதேசத்தினாலே அது சாத்திய ஞானம் என்ற நிலையை பெறுகின்றது. அந்த உபதேசமும் அது என்ன, உபதேசத்தை கேட்கின்ற நிலையிலே அது ஞானத்தில் கேள்வி அல்லது சரியை என்றுதான் சொல்லப்படும். அடுத்தது கிரியை வருகின்றது, அது ஞானத்தில் சிந்தித்தல் அல்லது மனனம் என்று சொல்லப்படும். இரண்டும் ஞானத்திலே கீழ்நிலைகள். தெளிதலும் நிட்டை கொடுத்ததும் ஞானத்தின் மேல்நிலைகள். அதுதான் ஞானத்தை உணரும் முறை என்று கூறப்படுகின்றது. அந்த மேல்நிலையில் தான் பயன் அறியப்படுகின்றது. இப்ப ஞானத்தினை அனுட்டிப்பது என்பது ஞானத்தை கேட்பதும் சிந்திப்பதுமாகும். அது ஞானத்தினை அறிவதாகும். ஞானத்தினை அறிவதோடு நிற்காமல் அதன் பயனை
அனுபவிக்க தொடங்குதல் ஞானத்தை உணர்தலாகும். அது ஞானத்திலேயே யோகம் என்றும் ஞானம் என்றும் சொல்லப்படும். அது தெளிதல் என்றும் நிட்டை கூடுதல் என்றும் தொடர்ந்து சொல்லப்படும் என்பதனால ஞானம் என்பது ஒரு ப்ராசஸ். அது தொடர்ந்து நிகழ்கின்றது. அது ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்று தொடர்ந்து நிகழ்கின்றது என்பதனால அதனை அறிந்து பயனுற்று உணர வேண்டும் என்பதனால அந்த முறையினை இப்பொழுது தொடங்கி வைக்கின்றார். ஞானத்தினை உணரும் முறைமையினை என்றால் ப்ரொசீஜர், வழிவகை, அதனை இந்த சூத்திரம் நூற்பா நமக்கு உணர்த்துவதை கருத்தாக கொண்டிருக்கின்றது. ஞானத்தினை உணரும் முறைமையினை உணர்த்துதல் நுதலிற்று என்றால் நோக்கமாக கொண்டுள்ளது, கருதுகின்றது என்பது பொருள். இப்பொழுது வீடு பெற்றுக்கு எது சாதனம் என்றால் ஞானமே சாதனம் என்பதனை இங்கு குறிப்பால் உணர்த்திவிட்டார். இல்லை என்றால் இந்த சிவஞான பதத்திலே வேறு சாதனங்களை உபதேசிக்கலாம். வேறு சாதனங்களை உபதேசிக்காமல் ஞானத்தினை அறிகின்ற முறையினை கூறுகின்றேன் என்று கூறுவதனால முக்தி பெற்றுக்கு ஞானம்தான் சிறந்த சாதனம். சிறந்த சாதனம் என்பது மேலெழுந்த வாரியாக கூறுவது ஞானம்தான் ஒரே சாதனம், ஞானத்தை விட்டால் வேறு சாதனம் இல்லை என்பதனால்தான் சிவஞான போதம் அதனை உணர்த்துகின்றது. ஞானத்தினை உணரும் முறைமையினை உணர்த்துதல் முதலிற்று என்று கூறுகின்றார். அதை எவ்வாறு உணர்த்தினார் என்பதை நம்ம நூற்பாவினுடைய பொருளை படித்து விட்டோம். மீண்டும் ஒருமுறை சொல்ல வேண்டும் என்றால், தவத்தினில் இந்த ஆன்மா முற்பிறப்புகள் பலவற்றில் செய்த சரியை கிரிய யோகமாகின்ற சிவ புண்ணியமாகின்ற தவத்தின் பயனாக இந்த பிறப்பிலே தம் முதல் உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற கடவுள் குருவுமாய் என்றால் கண்ணெதிரிலே ஒரு மனித குருவாகவும் வந்து, என்ன காரணம்னா இந்த சகலர்களுக்கு இறைவன் இவ்வாறுதான் உபதேசிப்பான் என்று ஆகமங்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. நாம் எல்லாம் மும்மலங்களால் கற்றுண்டிருக்கின்ற சகலர்கள் என்பதில் ஐயமில்லை என்பதனால நமக்கு இறைவன் திருவிடையை தருவதற்கு ஒரு மனித குருவாக வருகின்றார். இப்பொழுது அவன் மனித குருவாக வராமல் முதல்வனாகவே இருந்து கொண்டு நம்மை வழி நடத்தியிருக்கின்றான். அது நமக்கு பக்குவம் வருகின்ற வரையிலும், அவனை இந்த ஊனக்கண்ணினாலே காண்கின்ற பக்குவம் வருகின்ற வரையிலும் கடவுள் நம்மை கைவிடாமலேயே உள்ளிருந்து நமக்கு உணர்ச்சியின் மூலமாக நல்லது கெட்டதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறார். அப்பொழுது உள்ளே மறைந்து நின்று அறிவித்து வந்த முதல்வன் என்பது பொருள். அவன் பக்குவம் வந்த காலத்திலே, பக்குவம் எவ்வாறு வருகின்றது? சக்தி நிவாதம் காரணமாக சரியை கிரிய யோகத்திலே ஆர்வம் ஏற்பட்டு அந்த தவத்தினை செய்து அதன் காரணமாக மலம் பரிபாகமுற்று இருவினை ஒப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அதுதான் பக்குவம். அந்த நிலையிலே ஞானத்தை உணர்த்துவதற்கு கடவுள் மனித வடிவத்திலே வந்து விடுகின்றான் குருவுமாய். பக்குவம் வந்த இப்பொழுது ஆசிரியனாகவும் வடிவு கொண்டு வெளிப்பட்டு தோன்றி அவன் எவ்வாறு விஞ்ஞானத்தை உணர்த்துகின்றான் அப்படிங்கிறத சொல்றார். நீ ஐம்புல வேடரின் வளர்ந்த அயர்ந்தனை, சிவனுக்கு சிவனாகின்ற அரசன், அந்த அரசனுக்கு பிள்ளையாகின்ற நீ ஐம்பொருளாகின்ற வேடர்களினாலே வேடர்களிடத்திலே அகப்பட்டு அவர்கள் வசமாக இருந்து அவர்களால் வளர்க்கப்பட்டு வளர்ந்து என்றால் அவர்களோடு பழகி பயின்று வளர்ந்து அவர்களால் நீ வளர்க்கப்பட்டு நீ விரும்பி அவரிடத்திலே பயின்று வளர்ந்து வந்து அயர்ந்தனை என்றால் மறந்து போயினாய். எதை மறந்து போயினாய்? உன்னுடைய உண்மைத்தன்மையை மறந்து போயினாய். மாறாக உன்னை வேடர் மகனாகவே கருதி வருகின்றாய். நீ அரசன் மகன் என்ற உண்மையை மறந்திருக்கின்றாய். இது எடுத்துக்காட்டுல தத்துவ நிலையில நீ பாசக்கருவிலேயே பயின்று உன்னை ஒரு பாசப்பொருளாகவே அறிகின்றாய். உன்னுடைய அறிவு நிலையற்ற அறிவாகவே காணப்படுகின்றது. அது நிலைத்த அறிவாக கடவுளை சார்ந்து வாழ்வதற்கு உரியது. அந்த உரிமையினை நீ மறந்திருக்கின்றாய். பேரின்பத்திற்கு நீ உரியவன் என்ற உண்மையை மறந்திருக்கின்றாய். இப்பொழுது உலக வாழ்விலே ஈடுபட்டு வருவதனால நாம் முக்திக்கு உரியவன் என்ற உண்மையை மறந்து விட்டிருக்கின்றோம். அதனை குருநாதன் உணர்த்துகின்றான். உனது உரிமையை, உண்மை இயல்பினை நீ மறந்திருக்கின்றாய் என உணர்த்த. அப்ப இந்த உயிரானது உலகில் சிற்றின்பத்திற்கு மட்டும் உரியதென்று, அது பேரின்பமாகின்ற கடவுள் அருளுக்கு உரியது. அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்திலே எழுத்தி கழிவில் கருணையை காட்டி கடிய வினையகற்றி பழமலம் பற்றது தாண்டவன் பாண்டி பெரும்பதமே
முழுதுலகும் தருவான் கொடையே சென்று முந்துமினே. கடவுள் குருநாதனாக வரும்பொழுது இம்மை இன்பங்களை மட்டுமா தருவான், அனைத்து உலகங்களுக்கும் நாம் கர்த்தாவாக ஆகக்கூடிய அளவிற்கு ஒரு பேரின்பமாகின்ற அந்த இன்பத்தையும் தருவான் என்று இந்த பாண்டிப்பதிகம் கூறுகின்றது. பாண்டி பெரும்பதமே என்று கூறுவது அதை மட்டுமா தருவான் என்பது முக்திக்கு பரமுக்தி நிலைக்கு கீழாக இருக்கின்ற எல்லா இன்பங்களும் பெரும் பதங்கள், அவை பாண்டி பெரும் பதங்கள் என்று சொல்லப்பட்டன. அதாவது சாலோக சாமீப சாரூபங்கள் ஆகின்ற பதமுக்திகள்னா பதம் என்று சொல்லப்பட்டன. பாண்டி பெரும்பதமே தருவான், அதற்கும் மேலான முழுதுலகும் தருவான் என்று சொல்லப்பட்டது. சிவலோகத்தையே தருவான் என்பது பரமுக்தி நிலை. முழுதுலகும் தருவான் கொடையே சென்று முந்துமினே என்பதனால குருநாதன் தான் அந்த பரமுக்தியை தரவல்லவன் என்பது பொருள் என்று உணர்த்த இந்த உயிர் என்ன பண்ணும், விட்டு அந்த ஐம்பொறி முதலிய கருவி கூட்டத்தை விட்டு நீங்கி, இது மட்டும் அனுபக்ஷம் என்று சொல்லப்படும், தொடர்ந்து உயிர் செய்ய வேண்டிய தவமாகும். ஞானோபதேசத்தை பெறுவதனால தவம் நின்று போகுமா அப்படின்னு கேட்டா தவம் நின்று போகாது. தவமானது தொடர்ந்து நிகழும். தவம் என்பது நிட்டை கைகூடிய பிறகும் நிகழும். அந்த நிட்டை கலையும் பொழுதெல்லாம் அது அந்த ஞானத்தை காப்பதற்காக ஆலய வழிபாடு, அடியார் வழிபாடு என்று தொடர்ந்து நிகழும் என்பதனால தவத்திற்கோர் முடிவில்லை. ஐம்பொறி முதலிய கருவி கூட்டத்தை விட்டு நீங்கி முதல்வன் அவ்வுயிரின் வேறா எங்கேயோ இல்லாமல் அவ்வுயிரிடத்திலேயே என்று உடனாக இருத்தலினால இதை பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள இருக்கிற ஸ்பேஷியல் அண்டர்ஸ்டாண்டிங்கா எடுத்துக்காதீங்க. உயிரும் ஒரு சித்துப்பொருள், கடவுளும் சித்துப்பொருள் என்பதனால எப்பொழுதுமே உயிரிலே கடவுள் கலந்தே இருக்கின்றார். இப்பொழுது இல்லாத ஒரு அந்நியம், அதாவது வேறுபாடு, அது உயிரினால் தான் பாதிக்கப்பட்டது. இப்பொழுது உயிர் ஐம்பொறிகளை கைவிடுவதனால கடவுளுடைய அந்நியமின்மையை தான் அறிய தலைப்படுகின்றது என்பதனால உயிர் இப்பொழுது அந்த வேற்றுமையின்மையை உணர்கின்றது என்பது பொருள். அந்த உயிருக்கு அந்த அத்விதம் உணர வருவதனால, சிவோகம் பாவனையினால உயிருக்கு அந்த அத்விதம் என்பது அறிய வருகின்றது. இதனை தொடர்ந்து வருகின்ற நூற்பாக்களிலே நமக்கு விளக்குவார். அவ்வாறு அந்த அத்விதம் வேற்றுமையின்மை என்பது உயிரினாலே அறியப்படுவதனால உயிர் உடனுக்குடன் இறைவன் திருவடியை பெறுகின்றது. அந்நியம் இன்மையின் அரண்கள் செல்லுமே, அவரது திருவடியிலே போய் சேர்ந்து விடும். செல்லும் என்றால் சேர்ந்து விடும். அவன் திருவடியை உறுதியாக பெறும் என்றும் இதற்கு பொருள் கூறலாம். இப்பொழுது விட்டு செல்லும் அப்படின்னு சொல்லிருக்கு. விட்டு என்றால் பொறிகளை விட்டு, செல்லும் என்றால் பெருமான் திருவடியிலே சென்று சேரும். இதை இரண்டையும் செய்வது யார் அப்படின்னு அந்த நூற்பாவில இல்ல, அதாவது எழுவா இல்ல, கர்த்தா இல்ல. அதனை முதல் நூற்பாவிலிருந்து ஆன்மா இவ்வாறு செய்யும் என்று வருவித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது ஐம்புலன் என்பது ஆகுபெயராக, புலன் என்றால் இந்திரிய விஷயம். அது இந்திரிய விஷயம் என்பது ஒருவனை நேரடியாக மயக்குவதில்லை. பொறிகள் தான் அந்த இந்திரிய விஷயங்களை உணவாக கொண்டு கொழுத்திருக்கின்ற காரணத்தினால தங்களுக்கு உணவு வேண்டி உயிரினை செலுத்துகின்றது. எங்களுக்கு சாப்பாடு போடு சாப்பாடு போடுன்னு. இந்த விஷயத்தினை திருவாரூர் திருத்தாண்டகம் 11 பாடல்களிலே அப்பர் பெருமான் விளக்குகின்றார் அப்படின்னு பார்க்கிறோம். என்பதனால இங்கு புலன் என்றது ஆகுபெயராக பொறியினை குறிக்கின்றது. புலன் என்றால் இந்திரிய விஷயம், பொறி என்றால் இந்திரியம். புலன் என்பது ஆகுபெயராக பொறியினை குறிக்கின்றது. இப்பொழுது ஐம்பொறிகள் என்பன உபலட்சணமாக எல்லா மாயா கருவிகளையும் குறிக்கின்றன என்பதை நாம் இங்கு இனம் பற்றி உபலட்சணம் சொல்லுவாங்க. வெத்தலை போட்டுக்கிட்டாருன்னு சொன்னா வெத்தலையில சுண்ணாம்பு தடவிக்கிட்டாரு, பாக்கு வச்சுக்கிட்டாரு, ஏலக்காய் ஜாதி பத்திரி பண்ற வாசன திரவியங்களை அதுல கலந்துக்கிட்டாரு, இனிப்புக்காக சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டாரு, வாசனைக்காக குல்கந்தையும் வச்சுக்கிட்டாரு, எல்லாம் கமகமன்னு தாம்பூலம் தரிக்கிறாருன்னு அர்த்தம். வெத்தலை போட்டுட்டான்னு சொன்னா அதை போல ஐம்பொறிகள் என்பன எல்லாவற்றையும் குறிக்கின்றன. இனம் பற்றி என்பதனால எல்லா தத்துவ கருவி கூட்டங்களிலிருந்தும் இந்த உயிரானது விடுபட வேண்டும். அவ்வாறு விட்டு இப்பொழுது அவற்றிலே முக்கியமானவை ஐம்பொறிகள் என்பதனால அந்த ஐம்பொறிகளை வேடர்களாக உருவம் செய்தார். என்ன காரணம்னு கேட்டா, ஐம்பொறிகள் ஆன்மாவை என்ன பண்ணன, தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருக்கின்றன என்பதற்காக அதை வேடர்களாக உருவம் செய்தார். இந்த பொறிகள் எல்லாம் நம்மை பிணித்து மயக்குகின்றன என்பதனால அவற்றை வேடராக உருவம் செய்தார். இப்பொழுது குருநாதனாக வருபவன்
நீ சிவனுக்கு உரியவன் என்று சொல்கின்றான் என்பதனால சிவனே அவ்வாறு வந்து சொல்கின்றான் என்று கொள்ள வேண்டும். ஆகவே அதனால இந்த உயிர் ஒரு சிவ சாம்ராஜ்யத்திற்கு உரியதாகின்றது என்பதனால அந்த அங்க வந்திருப்பவன் யார் என்றால் ஒரு மன்னன், அவன் தான் சிவராஜன் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது பொறிகளை வெடராக உருவம் செய்வதற்கு ஏற்ப இந்த உயிரினை அரசரது மகனாக உருவகம் செய்யல, ஆனால் அது உயிர்த்துணர வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதனால இந்த உருவகம் ஏகதேச உருவகம், முற்றுருவகம் இல்ல, ஏகதேச உருவகம் என்று சொல்லப்படும். இப்பொழுது இந்த இழிவுடைய கருவிகளை விட்டு நீங்கி உயிர் கடவுளுடைய திருவடியை எவ்வாறு அடையும் என்று ஒரு ஐயம் ஏற்படுகின்றது. அந்த ஐயத்தை நீக்குவதற்காக அந்நியமின்மை என்ற காரணத்தினை ஏதுவாக கூறுகின்றார். அந்நியமின்மை என்பது வேற்றுமையின்மை அல்லது அத்வைத சம்பந்தம். உயிருக்கும் கடவுளுக்கும் இடையிலே ஒரு அத்வைத சம்பந்தம் இருக்கின்றது. அதுதான் அந்த ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கின்ற சம்பந்தம். கடவுள் உயிருக்கு வேறாக, பொருள் தன்மையினால் வேறாக இருப்பது கூட ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அதுதான் இந்த உயிரார்ந்த கடவுளை வழிபடுவதற்கு பாலமாக அமைகின்றது, அன்பு செய்வதற்கு பாலமாக அமைகின்றது என்பதனால அதுவும் அந்த அத்வைத சம்பந்தத்திலே ஒரு கூறாக அமைகின்றது. இவ்வாறு இறைவன் ஆன்மாவிடமிருந்து வேறாக இல்லாமல் எப்பொழுதுமே அந்த ஆன்மாவிற்கு இம்மையிலும் மறுமையிலும் துணை செய்வதற்காக கருணையோடு உடனாகவே இருக்கின்றான் என்பதனை அந்த கடவுளை கண்ணெதிரிலே குருவாக கண்டு அவன் உபதேசத்தினாலே இந்த உயிர் அறிவதனால அந்த உயிருக்கு குருநாதனுடைய திருவடியிலே நிரம்ப பக்தி உண்டாகின்றது. அந்த பக்தியின் காரணமாக அது அவன் உபதேசித்த பொருளை உள்ளவாறு அறிகின்றது என்ற வரையிலும் இந்த வகுப்பினை நாம் நிறைவு செய்வோம். இந்த நூற்பாவிற்கு 4 கூறுகளை நம்முடைய ஆசிரியர் பெருமகனார் வகுத்திருக்கின்றார். அந்த அதிகரணங்கள் எல்லாம் வருகின்ற வகுப்பிலே நாம் விளக்கமாக கற்போம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா சித் சபேஷா சிவ